ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் சார்பாக பார்த்திங்கன்னா ஒரு செய்தி வெளியிட்டிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி சார்பாக இன்றைக்கி பார்த்திங்கன்னா தேதி 11/1/2024. இன்றைக்கி நம்ம ஆஃப்டர்நூன் தான் நம்ம பார்த்துருந்தோம். மெயின்ஸில் பார்த்திங்கன்னா குரூப் 2 மெயின்ஸில் பார்த்திங்கன்னா இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு ஃபஸ்ட்டு அந்த இது விட்ருந்தாங்க, ரிசல்ட் விட்ருந்தாங்க. தென் நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு அந்த இன்ட்ராக்டிவ் மோடில் பார்த்திங்கன்னா ரிசல்ட்ஸை பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அது சம்மந்தமாக ஒரு செய்தி வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதையும் நம்ம பார்த்துருவோம். என்ன சொல்லியிருக்காங்க இந்த செய்தியில் பார்த்திங்கன்னா, செய்தி வெளியீட்டு எண் 5/2024 ஒருங்கிணைந்த குடிமை பணிகளின் அடங்கிய பதவிகளுக்கான தொகுதி 1, 2 மற்றும் 2A, அதாவது 2A அதில் பார்த்திங்கன்னா மெயின்ஸ் எக்ஸாம் எப்போ நடந்துச்சுன்னா 2022 பிப்ரவரி 23 பார்த்திங்கன்னா நடைபெற்றுச்சு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நடைபெற்ற நாள் கொடுத்துருக்காங்க. 25 நடைபெற்ற நாள் 25 பிப்ரவரி 2023 முற்பகல் பிற்பகல் பார்த்திங்கன்னா எழுதுனது மொத்தம் 51,987 தேர்வர்கள் அதை எழுதியிருந்தாங்க. எங்கன்னா நேர்முக தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு அல்லாத பதவிகளுக்கான தேர்வு ஒரே சமயம் முடிவை அதுக்கு வெளியிட்டிருக்காங்க. அந்த 51,987 பேருக்கு விட்டுருக்காங்க. எந்த வெப்சைட்லனா www.tnbsc.gov.in இன்னொன்று www.tnbscexams.in இணையதளத்தில் வெளியிட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. இதில் என்ன விவரங்கள் சொல்கிறாங்கன்னா, இப்போ நீங்கள் நேர்முக தேர்வு பணிகளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் சொல்கிறாங்க. நேர்முக தேர்வு அல்லாத பணி, அதாவது இன்டர்வியூ அண்ட் நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு 2 தான் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, இப்போ நேர்முக தேர்வு பணியாளர்களுக்கு பார்த்திங்கன்னா கணினி வழி சான்றிதழ் சரிபார்ப்பு பார்த்திங்கன்னா தற்காலிகமாக இது பண்ணிகிட்ருக்காங்களாம். எத்தனை பேருக்குன்னா 483 தேர்வர்களுடைய பதிவு எண் உள்ளடங்கிய பட்டியலை தேர்வாணையம் அவங்களுடைய வலைதளத்தில் வெளியிட்டிருக்காங்க. அதில் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் நேர்முக தேர்வு பதவிக்கு தகுதி பெறும் பட்சத்தில் அவங்க பார்த்திங்கன்னா நேர்முக தேர்வு அல்லாத பதவிகளுக்கும் தகுதி உடையவர்களாவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு செலக்ட் ஆனாலுமே நீங்கள் நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கும் செலக்டடாக தான் ஆள்கள் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் ஒருவேளை நீங்கள் நேர்முக தேர்வுக்கான பதவிகளை கலந்தாய்வில் தேர்ந்தெடுக்கும் பட்சத்தில் நீங்கள் நான் இன்டர்வியூ போஸ்ட்டை செலக்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் இது இல்லைனா அது நீங்கள் இன்டர்வியூ போஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நான் இன்டர்வியூ போஸ்ட்டை செலக்ட் பண்ண முடியாது. பட் ஆனால் நீங்கள் ரெண்டுக்குமே எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே நேர்முக தேர்வு அல்லாத பதவிகளுக்கானவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அதை கணினி வழியில் சான்றிதழ்கள் சரிபார்ப்பு முடிவுகளை பார்த்திங்கன்னா தேர்வாணைய வலைதளத்தில் இருவழி தொடர்பாக இது பண்ணுறாங்க முறையில். அதாவது இன்ட்ராக்டிவ் மோடில் வெளியிட்டிருக்காங்க. அதாவது ரீச்சுடு நாட் ரீச்சுடுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் தேர்வாயிருக்கீங்க, நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் அடுத்த கட்டம் உங்களுடைய இது போகுது அப்படின்னா நீங்கள் ரீச்சுடு அப்படிங்கிற இது வரும். நாட் ரீச்சுடுனா நீங்கள் அதில் தேர்வாகலைங்கிற மாதிரி அதற்கான அர்த்தம். நேர்முக தேர்வு பணியாளர்கள் பார்த்திங்கன்னா முடிவுகளை பார்த்திங்கன்னா முடிவடைந்த பின்னர், அதாவது இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு முடிவடைந்த பின்னர் பார்த்திங்கன்னா தேர்வர்கள் பார்த்திங்கன்னா முதன்மை தேர்வின் பெற்ற மதிப்பெண்கள், அப்புறம் தரவரிசை உள்ளிட்ட விவரங்களை தேர்வாணையம் அவங்க அந்த இதில் வெளியிடுவாங்க அப்படிங்கிறதையும் அதில் சொல்லியிருக்காங்க. தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் பார்த்திங்கன்னா அஜய் யாதவ் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அவங்க இந்த செய்தி தான் வெளியிட்டிருக்காங்க. ஸோ வேறு ஒன்றும் இந்த செய்தி வெளியீட்டில் வேறு எதுவும் தகவல் இல்லை. ஏன்னா ஏற்கனவே நம்ம ரிசல்ட்டுக்கு வீடியோ போட்டிருந்தோம், நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. ஸோ வேறு எதுவும் அப்டேட் டிஎன்பிசி தரப்புலேருந்து வந்துச்சுன்னா நான் நம்ம சேனலில் உடனுக்குடன் தெரியப்படுத்துகிறேன். தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.